ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, 7 யூனிட்ஸ். இதுதான் வந்து பேசிக் யூனிட்ஸ். பேசிக் யூனிட்ஸ் இதுல இருந்து தான் வந்து மற்ற எல்லா யூனிட்டையும் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதனால அதை வந்து டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, இப்போ இதுல பேசிக் யூனிட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா மாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் மாஸ். செகண்ட் லென்த். தேர்ட் ஒன் டைம். ஃபோர்த் ஒன் டெம்பரேச்சர். ஓகே, ஃபிஃப்த் ஒன் ஆம்பயர். சிக்ஸ்த் ஒன் மோல். and seventh one is candela. ஓகேவா? மாஸ்னா என்ன? நிறை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இஸ் கால்ட் அஸ் மாஸ். ஓகே, இப்போ இந்த மாஸோட யூனிட் தான் இப்போ நம்ம படிக்க போறோம். ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே யூனிட் மட்டும்தான் இன்னைக்கு வந்து கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, அப்ப மாஸோட யூனிட் பாத்தீங்கன்னா கேஜி, கிலோகிராம். ஓகே, நெக்ஸ்ட் லென்த்தோட யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர். நெக்ஸ்ட் டைமோட யூனிட் பாத்தீங்கன்னா செகண்ட். எஸ். ஓகே, டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின். ஆம்பயர் அப்படிங்கிறது கரண்ட், அதோட யூனிட் வந்து ஏ அப்படின்னு தான் சொல்லுவோம், ஆம்பர். அடுத்து மோல் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அட்டாமிக் லெவல். கெமிஸ்ட்ரியில வந்து அதிகமா நம்ம இந்த மோல்ஸ் பத்தி படிச்சிருப்போம். ஓகே, இது வந்து மோல் தான். 1 மோல், 2 மோல், 3 மோல் அந்த மாதிரி கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கேண்டலா அப்படிங்கிறது சிடி. அது என்னன்னா இது இன்டென்சிட்டி, யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஓகேவா? ஸோ அதிகமா வந்து நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், இந்த 4 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மோல் யூஸ் பண்ணுவோம். ஆம்பையரும் இந்த கேண்டலாவும் வந்து நம்ம இது வந்து 100% யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆம்பையர் வந்து எங்கேயாவது இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல யூஸ் ஆகும், ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ல மட்டும் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி யூனிட் இதெல்லாம். ஓகேவா? சரி, இப்போ எதுக்காக வந்து இப்போ எதுக்காக பேசிக் யூனிட்னு ஒன்று கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, டெரைவ்டு யூனிட். அப்போ இதை வச்சுட்டு தான் அடுத்தடுத்த யூனிட்லாம் வந்து டிரைவ் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா அப்படின்னா என்ன? சும்மா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். லென்த் இன்ட்டு பிரெத் தானே. ஸோ இதுவும் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் டிஸ்டன்ஸ் தான், விச் மீன்ஸ் லென்த் தான். அப்ப லென்த் இதோட யூனிட் மீட்டர், இதோட யூனிட் மீட்டர். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி வால்யூம். இன்னைக்கு அடுத்து பார்க்க போற எல்லாமே டெரைவ்டு யூனிட் தான். ஓகே, ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஸ்கொயர் ஆச்சுன்னா ஏ கியூப். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் லென்த் மீட்டர், பிரெத்தும் லென்த் தான் மீட்டர், ஹச்சும் வந்து மீட்டர் தான். எல்லாமே டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது. ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னா இந்த பேசிக் யூனிட்ல இருந்து டெரைவ் பண்றதுனால இதை டிரைவ்டு யூனிட்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் suffix used in prefix used in units. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீட்டர் வந்து ஒன் மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஒரு ஏதோ ஒரு ரோப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் இருக்கு லென்த்னு வச்சுக்கலாம், அஷ்யூம் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்ப இதே இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? சென்னையில இருந்து திருச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ மீட்டர்ல சொன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு 3 lakhs மீட்டர் இருக்கு. புரியுதா? ஸோ அது மாதிரி இப்ப இங்க இருந்து இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 5 crore அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி மீட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜீரோஸ்லாம் அதிகமா வருது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சம் ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டு அந்த மீட்டரை வந்து வேற மாதிரி நேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
புரியுதா? ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி யூனிட்டை நேம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மீட்டர் அப்படிங்கிறது சம் ஃபேக்டர் முன்னாடி நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட மீட்டரை வந்து வேற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுதான் இது மீட்டருக்கு மட்டும் இல்ல, டைமா இருந்தாலும் சரி மாசம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தான் இதுதான். ஓகேவா? சரி, இப்ப அந்த ஃபேக்டர் இது எல்லாமே எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஃபேக்டர் எழுதுறேன், ஃபேக்டர். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது என்ன நேம் சொல்லி நம்ம இது பண்ணுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்டர், செகண்ட் லைன் நேம். ஓகே, ஸோ சென்டர்ல இருந்து டிராப் பண்றேன். 10 power 0 which means 10 power 0 என்ன? எனிதிங் பவர் 0 ஒன்னு தானே. ஸோ 1 இன்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீட்டர்னே சொல்லிக்கிறேன். ஸோ 10 பவர் 0 வந்து 1 மீட்டர். 1 மீட்டர்ங்கிறது மீட்டரா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 10 பவர் 1 மீட்டரை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போறோம். அதே மாதிரி 10 பவர் 1, 10 பவர் 2, ஓகே, 10 பவர் 3, 10 பவர் 6, 10 பவர் 9, 10 பவர் 12, 10 power 15, 10 power 18, 10 power 21, 10 power 24. ஓகேவா? இவ்வளவு இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நம்ம வந்து ஒரு 12 வரைக்கும் படிச்சாலே போதும். ஓகே, இப்ப பிளஸ் வந்து இது வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி மைனஸ், இப்போ 10 பவர் மைனஸ் 1, 10 பவர் மைனஸ் 2, 10 பவர் மைனஸ் 3, 10 பவர் மைனஸ் 6, 10 பவர் மைனஸ் 9, 10 பவர் மைனஸ் 12. ஓகேவா? இப்ப இதோட நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 பவர் 0ங்கிறது வந்து 1 தானே. ஸோ மீட்டர், இங்க வந்து மீட்டர்னே இருக்கும். இப்ப இந்த 10 பவர் 1 வந்து இந்த மீட்டருக்கு முன்னாடி ப்ராடக்ட் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் 10 பவர் 1 மீட்டருக்கு முன்னாடி ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்கா மீட்டர். ஓகே, டெக்கா மட்டும் எழுதுறேன், ஏன்னா ஃபேக்ட் நேம் மட்டும் எழுதுறேன், டெக்கா. ஓகேவா? 10 பவர் 2 ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டேர்ம் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஹெக்டோ. 10 பவர் 3 ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிலோ. ஓகேவா? ஸோ நம்ம கிலோமீட்டர் அப்படிங்கறத நார்மலா யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ஊருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கிலோமீட்டர்ல சொல்லுவோம். ஓகேவா? கிலோமீட்டர்னா என்ன மீனிங்? 1 கிலோமீட்டர்னா 10 பவர் 3 மீட்டர், விச் மீன்ஸ் 1000 மீட்டர். ஓகேவா? புரியுதா என்னன்னு? நெக்ஸ்ட் 10 பவர் 6 பாத்தீங்கன்னா மெகா. ஓகே, நெக்ஸ்ட் 10 பவர் 9னா ஜிகா. இதுல வந்து ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ்ல யூஸ் பண்ணுவோம், மெகா, ஜிகா. 10 பவர் 12 பெட்டா, சாரி டெரா, டெரா, டெரா. 10 பவர் 15 பெட்டா. 10 பவர் 18 எக்ஸா. 10 பவர் 21 ஜெட்டா. 10 பவர் 24 யோட்டா. ஓகேவா? ஸோ இது இந்த டெரா வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அட்லீஸ்ட் பெட்டா வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மேக்ஸிமம் வந்து இந்த டெரா வரைக்கும் கூட யூஸ் பண்ண மாட்டோம், ஜிகா வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஜிகா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்ன இருக்குன்னு மட்டும். ஓகேவா? அந்த கிரீன் வரைக்கும் வந்து கண்டிப்பா படிச்சே ஆகும். ஓகேவா? சரி, இப்ப நான் அடுத்து மைனஸ்ல போவோம். ஓகேவா? இது வந்து மீட்டர் சொல்லியாச்சு. மீட்டருக்கு முன்னாடி 10 பவர் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா அந்த மீட்டர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெசி. டெசி. 10 பவர் மைனஸ் 2 அப்படின்னா என்ன? சென்டிமீட்டர். ஓகேவா? 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். 10 பவர் மைனஸ் 2 என்ன மீனிங்? 1 டிவைடட் பை 10 பவர் 2 தானே மீனிங். கரெக்ட் தானே? 10 பவர் மைனஸ் 2 அப்படின்னா கீழே வர்றதா மீனிங். ஸோ 10 பவர் 2 1 by 10 power 2 is into meter is equal to 1 centimeter. ஸோ இந்த 10 power 2 இங்கே ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 meter is equal to 100 centimeter. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ ட்ரா பண்ண போறேன். நெக்ஸ்ட் டெசி, சென்டி. 10 பவர் மைனஸ் 3 அப்படின்னா மில்லி. ஓகேவா? மில்லி கிராம் அப்படின்னு நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருப்போம். மில்லி கிராம், மில்லி லிட்டர் அதெல்லாமே.
ஓகேவா. அடுத்து 10⁻6 -6 அப்படின்னா மைக்ரோ. ஓகேவா. 10⁻−9 அப்படின்னா நானோ. 10⁻−12 அப்படின்னா பிக்கோ. ஓகேவா. இன்னும் 15 இருக்கு. 15னா ஃபெம்டோ, 18னா அட்டோ, 21னா ஜெப்டோ, 24னா யாக்டோ. இது யாக்டோ, அது யாக்டோ. ஓகேவா. அது தேவையில்ல, 12 வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் போதும். பிளஸ்ல 12, மைனஸ்ல 12. ஓகேவா. -1, -2, -3, -6, -9, 9, -12. ஓகேவா. இது எதுக்காகனா அந்த ரிட்டர்ன் நம்ம எழுதுறத வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் வந்துச்சு. சொல்றது புரியுதா? ஓகே, ஒரே நிமிஷம். சரி, ஓகே. இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, இதுல மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சென்டி யூஸ் பண்ணுவோம். அதாவது மைனஸ்ல வந்து சென்டி, மில்லி, மைக்ரோ, இந்த 3 டேர்ம் யூஸ் பண்ணுவோம். பிளஸ்ல பாத்தீங்கன்னா அதேதான், கிலோ, மெகா, ஜிகா. ஓகே, இது இங்க வந்து நானோ கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க வந்து கிலோ, மெகா, ஜிகா. இதுல பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர் அப்படின்னு படிப்போம். ஓகே, இது மீட்டருக்கு மட்டும் தானா கிடையாது. ஓகேவா. இப்ப நம்மளோட பேசிக் யூனிட் வந்து மாஸோட பேசிக் யூனிட் என்ன? கிலோகிராம். ஓகேவா. ஆனா கிலோகிராம்ங்கிறது என்னது? இந்த ஸ்கேல்ல வந்துருச்சா? இங்கே வந்துருச்சு கிலோகிராம்ங்கிறது. இதுதான் வந்து பேசிக் யூனிட். நம்ம கிராம் வந்து பேசிக் யூனிட்னு சொல்லக்கூடாது. மாச பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிலோகிராம் தான். இது வந்து ஸ்டாண்டர்ட், இது மாத்தவே கூடாது. ஓகேவா. சோ அப்ப 10⁻0 முன்னாடி மட்டும் பண்ணோம்னா என்ன மீனிங் ஆயிரும்? அது வெறும் கிராம். ஓகே, அடுத்து டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம், மைக்ரோகிராம், நானோகிராம், பிக்கோகிராம். அடுத்து இங்கிட்டு பார்த்தோம்னா கிலோகிராம், மெகாகிராம், ஜிகாகிராம், டெராகிராம். அதே மாதிரி இப்ப நம்ம போன்ல யூஸ் பண்ற நெட் டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோபைட், கேபி. அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைல் எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட சைஸ் பாத்தீங்கன்னா கேபில இருக்கும். சில ஃபைல் வந்து எம்பில இருக்கும். ஜிபினா ஒரு சில மூவிஸ் எல்லாம் வந்து ஜிபில இருக்கும். ஓகேவா. அப்புறம் அந்த டெராங்கிறது நம்ம டோட்டலா, அதாவது ஸ்டோரேஜ் வந்து சொல்லுவோம் 1 TB 2 TB அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லேப்டாப்லாம் போனோம்னா. ஓகேவா. அதோட பேசிக் யூனிட் பாத்தீங்கன்னா பைட்ஸ். 10⁻0 வந்து பைட்ஸ்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படி ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் யூஸ்டு. இதுதான் ஸ்டாண்டர்ட். இதுவும் ஸ்டாண்டர்ட் தான், எங்கேயுமே மாறவே மாறாது. 10⁻2 அப்படின்னா அது ஹெக்டோமீட்டர் தான். 10⁻3 அப்படின்னா கிலோ தான். 10⁻6 அப்படின்னா மெகா தான். ஓகேவா. சரி, அப்புறம் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா 10⁻−10 மீட்டர் இந்த ஹோல் டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சரி, 10⁻+10 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன பேசிக்ல இருந்து அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே அந்த டிசைன் சைட்ல உள்ள யூனிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா. நாளைக்கு வந்து தெர்மல் சைடோட பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு தனித்தனியா பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா. இன்னைக்கு எவ்வளவு நேரம் வருதோ அவ்வளவு நேரம் டிசைனோட மட்டும் பார்க்கலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரியா. சரி, ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கான இது ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா. இப்போ டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அதை தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற பொசிஷன்ல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இப்போ ஏங்கிற பொசிஷன்ல இருந்து பிங்கிற பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் மூவ் பண்றாங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேவா. அடுத்து பிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து சிங்கிற டிஸ்டன்ஸுக்கு, சாரி, பிங்கிற பாயிண்ட்ல இருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு அடுத்து மூவ் ஆகுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்.
ஓகேவா? அப்ப அவங்க ஆல்ரெடி இருந்த இடம் என்னது ஏ, ஏல இருந்து இப்ப சிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ டிஸ்டன்ஸ்னாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் ஒண்ணுதான், சேம் தான். ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சோ டிஸ்டன்ஸ் மீன்ஸ் டோட்டல் கவர்டு. ஓகே, டோட்டல் கவர்டு லென்த், இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்னென்ன டோட்டலா என்னென்ன லென்த் கவர் பண்ணிருக்காங்க? ஏபி பிளஸ் பிசி. கரெக்டா? ஏல இருந்து பிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பில இருந்து சி. ஓகே, அப்ப ஏ வேல்யூ 3, சாரி ஏபி வேல்யூ 3, பிசி வேல்யூ 4. ஓகே, அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 7 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? சேம் இதே மாதிரி தான். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பொசிஷன்ஸ். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். டூ பொசிஷன்ஸ். ஓகே, அப்ப ஏல இருந்து சிக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்டா இருக்குமா? கரெக்ட் தானே? சாரி, இந்த லைனா தானே இருக்கும். ஏல இருந்து பிக்கு போயிட்டு சிக்கு வர்றதுக்கு பதிலா நேரா இந்த பாத்து வழியா கம்மியான டிஸ்டன்ஸ்ல வந்துடலாமா? சோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு என்ன மீனிங்னா, முன்னாடி இருந்த பொசிஷன் ஏ, இப்ப இருக்க பொசிஷன் சி, அவங்க நடுவுல எங்க வேணாலும் போகட்டும், இந்த பொசிஷனுக்கும் இப்ப அவங்க போயிருக்க பொசிஷனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அததான் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்றது புரியுதா? சோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்னா என்னன்னு, ஏன்னா இதை வச்சுட்டு தான் அடுத்த இது போக போறோம். ஓகே, சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி. சோ ஏசி எப்படி கால்குலேட் பண்ணா அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ பித்தகரஸ் தியரம் படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் வரும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரும். சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ஏ அந்த யாரோ ஒருத்தர் அந்த மேன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர். எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர். ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ்னாலும் சரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டாலும் சரி யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் தான். ஏன்னா ரெண்டுமே என்னது, லென்த்தை தான் வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகே, இப்போ நான் இங்க யூனிட் மட்டும் பிளாக் கலர்ல எழுதுறேன், மற்ற டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து வேற வேற கலர்ல எழுதுறேன். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட் செகண்ட். ஸ்பீட் வெலாசிட்டி. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா? ரெண்டுமே ஒண்ணு தானே. ஸ்பீடுனால எவ்வளவு ஸ்பீடா போறோம், எவ்வளவு வெலாசிட்டியில போறோம், எல்லாமே சேம் தான். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. ஸ்பீட் அப்படின்னா என்ன? எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் யூனிட் டைம், விச் மீன்ஸ் ஒரு இதுக்கு என்ன மீனிங், டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னா என்ன மீனிங், ஒரு செகண்டுக்கு, ஓகேவா, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணிருக்காங்க, டிஸ்டன்ஸ் விச் மீன்ஸ் மீட்டர். ஓகேவா? யூனிட் எப்படி டிரைவ் பண்றதுன்னு புரியுதா? ஓகே, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க, விச் மீன்ஸ் லென்த்தை கவர் பண்ணிருக்காங்க, அதுதான் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, இங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு, டோட்டலா எவ்வளவு கவர் பண்ணிருக்காங்களோ அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்ப வெலாசிட்டி v is equal to total displacement by time. ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் மீட்டர் தானே. சோ மீட்டர் பர் செகண்ட் தான் இது. இதோட யூனிட் மீட்டர் பை செகண்ட், இதோட யூனிட் மீட்டர் பை செகண்ட். ஓகே, அப்ப ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நெக்ஸ்ட், ஸ்பீட் இஸ் a scalar quantity, velocity is a vector quantity. ஓகேவா? ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன மீனிங், வெறும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க டிவைடட் பை டைம், அதுக்கு எடுத்துக்க டைம், இதுதான் வந்து ஸ்பீட்ல சொல்லுவோம். இப்ப வெலாசிட்டில சொல்றது பாருங்க எப்படின்னு நல்லா கிளீனா புரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, நார்மலா இனிஷியல் பொசிஷனுக்கும் இப்ப இருக்க ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ அப்ப பொசிஷனை வச்சு நம்ம இங்க கால்குலேட் பண்றோம். அப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க, ஏங்கிறவரு
சிங்கிறவர்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு. சாரி, அதான் ஏங்க அந்த ஒரு மேன் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதாவது டிஸ்பிளேஸ் ஆயிருக்காரு, அவ்வளவுதான் சிம்பிளா சொன்ன போனா. அப்ப இதுல வந்து என்னன்னா வெக்டார் குவாண்டிட்டி விச் மீன்ஸ் டைரக்ஷன் ஆட் ஆகும். இங்க வந்து வெறும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க டிவைடட் பை டைம். ஓகேவா? பேசிக்கான இதுதான் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவாண்டிட்டி. இது வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா? மீட்டர், அதுக்கப்புறம் மீட்டர் பர் செகண்ட், ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் third one. Acceleration. ஓகே, ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து வெக்டார் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். ஸோ ஆக்சலரேஷனுக்கு வந்து ஒரே ஒரு இதுதான், வெக்டார் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். ஓகே, இது என்னன்னா நான் அடுத்த கிராவிட்டின்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த ஆக்சலரேஷன் வந்து கிளீனா சொல்றேன். ஓகேவா? வெலாசிட்டி பர் யூனிட் டைம் விச் மீன்ஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்ப யூனிட் என்ன வரும்? டைம்னா என்ன? யூனிட் செகண்ட். வெலாசிட்டியோட யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட். ஸோ இதை எப்படி எழுதலாம்? பைக்கு கீழே பை இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் கீழே கொண்டு வந்துடலாமா? ஸோ மீட்டர் பை செகண்ட் இன்டு செகண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்ப பார்த்த டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அதே மாதிரி வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீனியர் டேர்முக்கு. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்த இந்த 3 டேர்மும் பாத்தீங்கன்னா லீனியர் டேர்ம். லீனியர் டேர்ம்னா ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகுறது. ஓகே, இப்போ ஒரு இடத்துல இப்படி இருக்காங்க, இங்க இருந்து இப்படி தள்ளுறாங்க, இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த மூவ் ஆகுறதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, அதோட ஸ்பீட் என்ன, அது எப்படி ஆக்சலரேட் ஆகுது, இதுதான் பார்த்திருக்கோம். இப்ப பார்த்துக்க போறது வந்து ஆங்குலர் டைரக்ஷன்ல. ஓகே, ஆங்குலர்ல எப்படி இருக்கு? ஆங்குலர் மீன்ஸ் ஒன்றும் இல்ல, சிம்பிளா ரொட்டேஷனல், அவ்வளவுதான். ஓகே, இப்ப இந்த ராட்னம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சென்டரை பொறுத்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஏதோ ஒரு அந்த இதுல சீட்ல உட்காந்துட்டு அப்படியே சுத்த விட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து லீனியரா நீங்க மூவ் ஆகல, ஒரு பாயிண்ட பொறுத்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கீங்க. சேம் பாத்த ஃபாலோ பண்ணி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த கான்செப்டை தான் ஆங்குலர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அங்க எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோமோ இங்க பாத்தீங்கன்னா fourth term angular displacement. Angular displacement. ஓகே, ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எவ்வளவு ஆங்கிள் வந்து இது டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு, அதை வந்து தீட்டா அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவோம். ஓகே, தீட்டானா டிகிரி ஆர் ரேடியன். ஓகே, என்னன்னு புரியுதா சொல்றது? இது மாதிரி சர்க்குலர் பாத்துல வந்து ஒரு பொருள் வந்து ரொட்டேட் விச் மீன்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ வீல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்குலர் தான். ஓகேவா? ஸோ வீல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா வீல்ல வந்து ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும், நம்மளோட வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா லீனியர் வெலாசிட்டில இருக்கும். சிம்பிளா நம்ம ஒரே இதுல வந்து நம்ம சொல்லிடலாம், இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, இந்த பாடி பாத்தீங்கன்னா லீனியர் வெலாசிட்டில இருக்கும். ஏன்னா இந்த பாடி என்ன சுத்திக்கிட்டேவா போகுது, ஒரே மாதிரி ஸ்ட்ரைட் லைனா தானே ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? சோ அப்ப இந்த வீலோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்க இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறோம் இங்க இருக்கு. சோ சம் ஆங்கிள் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு, அதுதான் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்க எப்படி லீனியர்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ அதுதான் தீட்டா, எவ்வளவு டிகிரி வந்து டிராவல் பண்ணிருக்கு, டிகிரி ஆர் ரேடியன், இந்த டேர்ம் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் அடுத்து வெலாசிட்டி. ஓகேவா? ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இது எல்லாமே வெக்டார் குவாண்டிட்டியா தான் இருக்கும். ஏன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா, ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதான்னு அந்த டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து வெக்டார் மட்டும் தான் இருக்கும் ஆங்குலர்ல. ஓகேவா? சரி, இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா அதே மாதிரி தான் ஒமேகா அப்படிங்கிற டேர்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒமேகா which is equal to angular displacement by time. ஓகே, டிகிரி மேக்ஸிமம் வந்து ரேடியன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க தீட்டாவை, which means angular displacement. ஓகே, அப்ப ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் என்னவா இருக்கும்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் ரேடியன் டிவைடட் பை டைமோட யூனிட் செகண்ட். ஓகே, அப்ப ஆங்குலர் வெலாசிட்டியோட யூனிட் பாத்தீங்கன்னா ரேடியன் பை செகண்ட். ஓகேவா? அங்க மீட்டர் பர் செகண்ட் வந்துச்சு, இங்க ரேடியன் பர் செகண்ட், அவ்வளவுதான். சரியா? அடுத்து 6th பாயிண்ட், ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஓகே, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் இத ஆல்பா அப்படிங்கிற டேர்ம்ல வந்து நம்ம வந்து நோட்டேஷன் கொடுப்போம். ஓகேவா? சேம் தான், அதே மாதிரி தான். ஆங்குலர் ஆல்பா மீன்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன மீனிங்? யூனிட் ரேடியன் பர் செகண்ட் டிவைடட் பை டைம்னா செகண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியன்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து யூனிட் ஃபார் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஓகே, லீனியர் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் போனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே சார், போலாம். அடுத்து பார்க்கறது 7th டேர்ம் which is force. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாவே இதுதான். அது என்னது? டிசைன் சப்ஜெக்டோட யூனிட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் ஆஃப் ஒன் பாடி ஓவர் அனதர் பாடி. இதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கும். ஓகே, சேஞ்ச் இன் மொமெண்டம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஓகே, சிம்பிளா சொல்ல போனா ஃபோர்ஸ்னா ஆக்ஷன் ஆஃப் எ பாடி ஓவர் அனதர் பாடி. இன்னொரு பாடி மேல ஒரு பாடி வந்து ஏதோ ஒரு ஆக்ஷனை வந்து இது பண்ணுது. ஓகே, அத வந்து ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொரு இது சொல்லுவாங்க, இன்னொரு டேர்ம் இல்லைன்னா ரெஸ்ட் மோஷன் அப்படின்னு 2 டேர்ம் இருக்கும். ரெஸ்ட் அப்படின்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கு, அதை வந்து ரெஸ்ட்னு சொல்லுவோம். மோஷன்னா மூவிங்ல இருக்கு. ஓகேவா? இந்த ரெஸ்ட்டை மூவ் பண்றதுக்கும் இந்த மோஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸ்ங்கிற ஏஜென்சி வச்சுதான் ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைப்பாங்க, அதே மாதிரி மோஷன்ல இருக்க ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, அந்த அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் ஃபோர்ஸ். ஓகே, அதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கு. நம்ம சிம்பிளா சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம், ஏன்னா நமக்கு இங்க யூனிட் தான் இம்பார்ட்டன்ட் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபோர்ஸ் டிஃபைன் பண்ணவங்க பாத்தீங்கன்னா நியூட்டன் அப்படிங்கிறவரு. ஸோ அதனால அவங்க நேமே வச்சுட்டாங்க கேபிட்டல் என். ஓகே, இன்னொரு சின்ன விஷயம், எங்கெங்கெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் நேம் வந்து யூனிட்டா வருதோ அங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணும். சயின்டிஸ்ட் நேம் யூனிட்ல வந்துச்சு அப்படின்னா மஸ்ட் யூஸ் கேபிட்டல் லெட்டர். ஓகே, கெல்வின், நியூட்டன், வேற என்ன, ஜூல், இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய கேபிட்டல் லெட்டர். ஓகேவா? சரி, இதுதான் நியூட்டன்ங்கிற ஒரு இதுதான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் 3 லா இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு. அதுல இருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். செகண்ட் லால இருந்து பாத்தீங்கன்னா F is equal to ma அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். Force is equal to mass into acceleration அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம யூனிட் டிரைவ் பண்ணலாம் பாருங்க. ஓகே, மாஸ் அப்படின்னா என்ன? யூனிட் kg இன்ட்டு ஆக்ஸலரேஷன் அப்படின்னா ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ நியூட்டன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபோர்ஸை கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். 2 யூனிட் இருக்கு ஃபோர்ஸ்க்கு. ஓகே, ஃபோர்ஸை நியூட்டன்னு சொல்லலாம். நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு
kg மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வெயிட். செவன்த் ஒன் ஃபோர்ஸ். ஓகே, எய்த் ஒன் வெயிட். ஓகே, வெயிட்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளான ஈக்குவேஷன் தான். மாஸ் வந்து கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணணும். மாஸ் இன்டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட். ஓகேவா? ஸோ மாஸோட கிராவிட்டியை ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா வெயிட் கிடைச்சிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, மாஸ்னா என்ன? கேஜி. மாஸோட யூனிட் வந்து கேஜி. கிராவிட்டினா என்ன நான் சொல்லல. ஓகே, ஆக்சுவலா கிராவிட்டி கிடையாது, இது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் ஜிங்கிறது கிராவிட்டின்னு நம்ம டைரக்டா மென்ஷன் பண்ணிருப்பாரு. இட் இஸ் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரி, இப்ப இதை என்ன ஜிங்கிற டேர்முக்கும் வேல்யூஸும் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் சின்ன வயசுல. ஜி இன்னமும் படிச்சுக்கிட்டு இருப்போம். ஜி இஸ் ஈக்குவல் டு 9.81 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இப்போ யூனிட் பாத்தீங்கன்னா ஆக்ஸலரேஷனோட யூனிட் வருதா? ஓகே, 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு கிலோமீட்டர் மேல தள்ளி போயிட்டீங்க அட்மாஸ்பியர்ல, இதுதான் வந்து கிரவுண்டு. ஓகேவா? ஒரு கிலோமீட்டர் தள்ளி மேல போய் உங்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப ஸ்டாட்டிக்கா நிக்கிறீங்க அந்த இடத்துல. அப்போ உங்களோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 0 மீட்டர் per செகண்டா இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி இருக்காது, மூவ் ஆனா மட்டும் தானே வெலாசிட்டி இருக்கும். ஓகே, சோ இங்க இருக்கீங்க. இப்ப என்ன பண்றோம்? ஃப்ரீயா அவனை விட்டுறாங்க. உங்களை இது வரைக்கும் புடிச்சு வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீயா விட்டுறாங்க. ஓகே, எர்த்ல கிராவிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகும்? கண்டிப்பா கீழே டவுன்வர்டு வந்து நம்ம கீழே வருவோம். ஓகேவா? சோ அப்ப இந்த மேன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து உழுக ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்ப இந்த 0 இதை வந்து 0 செகண்ட் எடுத்துக்கலாம் இனிஷியலா. ஓகே, அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா, விட்டதுக்கு அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு பாத்தீங்கன்னா இதோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். ஓகே, பெருசா வேணா எழுதுறேன். 1 செகண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் செகண்ட் இருக்கும். செகண்ட் ஸ்கொயர்ல வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு செகண்ட் கழிச்சு பாத்தீங்கன்னா, விச் மீன்ஸ் 0ல இருந்து 2 செகண்ட் கழிச்சு பாத்தீங்கன்னா இதோட ஒரு 9.81 ஆட் ஆயிருக்கும், விச் இஸ் 19.62 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இங்க என்ன எழுதுறதுல என்னது? வெலாசிட்டி ஆஃப் த பாடி, அந்த உழுகுற பாடியோட வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு செகண்ட் கழிச்சு பாக்குறோம், விச் மீன்ஸ் தேர்ட் செகண்ட்ல பார்த்தா வெலாசிட்டி 29.43, விச் மீன் 9.81 அப்படிங்கிற டேர்ம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப ஆக்ஸலரேட் ஆகிட்டே இருக்கு. வெலாசிட்டி வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.81 மீட்டர் பர் செகண்ட் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ஆக்ஸலரேட் ஆயிட்டே இருக்கு. புரியுதா என்னன்னு இப்ப ஆக்ஸலரேஷன் என்னன்னு மீனிங்னு? ஓகேவா? ஆக்ஸலரேஷன் எப்ப 0 ஆகும்? ஆக்ஸலரேஷனே இல்ல அப்படின்னா அது எந்த இடத்துலயா இருக்கும்? ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்ல சரி, ஓகே சொல்றேன் பாருங்க. ஆக்ஸலரேஷன் எப்ப 0வா இருக்கும்னா, வெலாசிட்டி வந்து does not change. எப்ப வந்து வெலாசிட்டி வேரி ஆகாம ஒரே வெலாசிட்டி, which means கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எப்ப மெயின்டைன் ஆகுதோ அப்போதான் ஆக்ஸலரேஷன் கிடையாது. ஓகேவா? நீங்க சொல்றது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கப்ப வந்து வெலாசிட்டி தான் 0வா இருக்கும். ஓகே, ரெண்டு டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் 0வா இருக்குது, அடுத்து வந்து வெலாசிட்டி 0வா இருக்கு. வெலாசிட்டி 0னா மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல, ஸ்டாட்டிக். ஓகேவா? இங்க வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அவ்வளவுதான், நம்ம படிச்ச ஃபார்முலால வச்சே நம்ம சொல்லிடலாம், டிஸ்பிளேஸ்மென்ட்ல நோ சேஞ்ச். ஓகேவா? அப்பனா வெலாசிட்டி 0வா இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் எப்ப 0வா இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் 4 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்தா அதே 29.43 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி மெயின்டைன் ஆகுது. 5 செகண்ட்ல மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி 6. இப்போ நீங்க ஆக்ஸலரேட் பண்றீங்க வண்டியில ஓட்டும் போது, கொஞ்சம் தூரம் ஆக்ஸலரேட் பண்ற வரைக்கும் வெலாசிட்டி என்ன ஆயிட்டே இருக்கும்?
இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டீங்கன்னா ஒரே வெலாசிட்டில போகுமா, ஸ்பீடு வேரி ஆகாது. ஓகே, சோ அப்ப அந்த இடத்துல என்னவா இருக்கும், ஆக்ஸலரேஷன் 0. எப்ப வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகல, கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆச்சுன்னா. ஓகே, சோ இதுதான் வந்து ஆக்ஸலரேஷன் என்னங்கறத இப்ப கிராவிட்டி வச்சு நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப கிராவிட்டினா ஆல்ரெடி நமக்கு தெரியும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா இது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், நோ. ஓகே, போலாம் நெக்ஸ்ட். ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சப்போஸ் பேச முடியல, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் கூட பண்ணலாம் அப்படியே சாட்ல. ஓகேவா? கிராவிட்டி அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஆல்ரெடி இது நான் சொல்லியிருக்கேன். கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னா என்ன? நியூட்டன். ஓகே, ஸோ நம்ம ஃபோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த டேர்மை, இல்ல வெயிட்னு கூட சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆர் லோடுன்னு கூட சொல்லலாம். எல்லா டேர்முமே சேம் மீனிங் தான். ஓகே, யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் ஆர் கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இது ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாஸுக்கும் இந்த மூணு டேர்முக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மாஸ்னா கேஜி, ஃபோர்ஸ், வெயிட், லோட். இந்த மூணு டேர்ம்ல இருந்தா நியூட்டன் ஆர் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இந்த விஷயம் சொல்லிருப்பேன் தெரியல. நான் ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போனப்ப வந்து என்னன்னா டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து வெயிட் கேட்டாங்க. அந்த வெயிட் கேக்குறாங்க. இப்ப இது அது ஒரு வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமா உள்ள கம்பெனி. வெயிட் கேட்டாங்க. ஓகே, வாட் இஸ் த வெயிட் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மாஸ் டென்சிட்டியும் வால்யூம் இருக்கு அப்படின்னா மாஸ் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. இதுல இருந்து நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். ஓகே, இது நான் டென்சிட்டிலாம் நாளைக்கு சொல்றேன். ஓகே, மாஸ் வந்து கிடைச்சிருச்சு, ஒரு 1000 கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்ப வெயிட் தானே அவங்க கேட்டாங்க அப்படின்ட்டு வெயிட் இஸ் ஈக்குவல் டு இதோட கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணி போட்டா 981 நியூட்டன் வரும். ஓகே, நாங்க இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனா அவங்க இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஓகே, எதுக்கு நீங்க இவ்வளவுலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாசம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கேஜில அந்த டைம் வெயிட்னு கூட அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஓகேவா? சோ பேசிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கேட்டது வந்து கொஸ்டின்ல வெயிட்னு தான் கேட்டிருந்தாங்க, மாஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா நம்ம ஜென்ரலா இப்ப வெயிட்லாம் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், 50 கிலோ இருக்கும், 60 கிலோ இருக்கும் அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப வெயிட் அப்படின்னா கேஜில தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து மீனிங். ஆனா வந்து அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஒரு இன்ஜினியரா வந்து நம்ம அதை வந்து தப்பு, அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேவா? மாசம் தான் வந்து கேஜில சொல்லணும், வெயிட் அப்படின்னா நியூட்டன்ல தான் சொல்லணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, அதுலயே வந்து இனர்ஷியா அப்படிங்கிற ஒரு டேர்மும் அவங்க வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, நியூட்டனோட லால பாத்தீங்கன்னா இனர்ஷியா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். 9th one, இனர்ஷியா. ஓகே, இனர்ஷியா சிம்பிளா ரொம்பலாம் போட்டு குழப்ப வேணாம். சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன். லேசினஸ், அவ்வளவுதான். லேசினஸ் ஆஃப் த பாடி இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா. அது என்ன லேசினஸ்? லேசினஸ் என்ன? சோம்பேறித்தனம். ஓகே, இப்ப ஒரு ஆப்ஜெக்ட், இப்ப யாரோ ஒருத்தவங்க இங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. போய் வெளியில போயிட்டு இது ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல. ஓகே, நமக்கு எப்படி இருக்கும், எப்படா எந்திரிச்சிங்க இங்க போறது அப்படின்னு, எந்திரிக்க முடியாது. ஓகேவா? சோ அந்த டேர்ம் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, இனர்ஷியா சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப நான் பிசிக்கலா சொல்றேன் பாருங்க. பிசிக்ஸ் மூலியமா ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு ஆர் ஒரு பாடி வந்து மோஷன்ல இருக்கு. ஓகே, இது வந்து மோஷன்ல இருக்கிறது மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நான் சும்மா யார் பஸ்ஸுக்கு பக்கத்துல யார் போகும் தெரியுமா, இந்த மாதிரி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, சோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு, இல்ல ஒரு பாடி மோஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த பாடி என்ன பண்ணும்னா அது ரெஸ்ட்லயே தான் இருக்க பார்க்கும். ஏன்னா அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம்.
ஓகே, ஏன்னா ரெஸ்ட்ல இருந்து அடுத்து என்ன பண்ணலாம், மோஷனுக்கு வரலாம். இந்த பொசிஷன்ல இருந்து அடுத்து மோஷனுக்கு வரலாம், இல்ல மோஷன்ல இருக்க பாடி என்ன பண்ணலாம், ரெஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு. சோ இந்த ரெஸ்டா இருக்க பாடி என்ன பண்ணும்னா, எப்படா இங்க இருந்து எந்திரிக்கிறது, which means எப்படா மோஷன் நம்ம மாறுறது மோஷனுக்கு அப்படின்னு யோசிக்கும். மோஷன்ல இருக்க பாடி பாத்தீங்கன்னா எப்படா நம்ம நிக்கிறது அப்படின்னு யோசிக்கும். ஓகே, சோ இன்னும் கிளீனா சொல்ல போனா, இந்த ரெஸ்ட்ல இருக்க பாடிய நம்ம மோஷனுக்கு மாத்த, which means இந்த பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ண சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். புரியுதா என்னன்னு? ஏன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு. இந்த பாடியை மூவ், இப்ப ஃபோர்ஸ் வந்து 0 நியூட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல, அது அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ 1 நியூட்டன் which means ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உடனே மூவ் ஆயிடாது. ஓகேவா? சரி, அடுத்து 2 நியூட்டன் கொடுக்குறேன், மூவ் ஆகாது. 10 நியூட்டன் கொடுக்குறேன், அப்பயும் மூவ் ஆகல. 100 நியூட்டன் கொடுக்குறேன், இந்த பாடி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்ப எந்த ஃபோர்ஸ்ல வந்து இந்த பாடி மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுதோ, விச் மீன்ஸ் மோஷன் அதோட ஸ்டேட்டை மாத்துதோ, அந்த ஃபோர்ஸ் தான் இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு புரியுதா என்னன்னு? ஓகே, சோ இந்த 100 நியூட்டன் அப்படிங்கிறது இந்த பாடியோட இனர்ஷியா ஃபோர்ஸ். இது ஒன்றும் கிடையாது, இந்த பாடிக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும் தெரியுமா? இந்த பாடிக்குன்னு அந்த வெயிட் பாத்தீங்கன்னா 100 நியூட்டன் இருக்கும். ஓகேவா? சோ 100 நியூட்டன் இந்த பாடிக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்தாதான் இது மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்ப ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஃபேட்டா இருக்காரு, அவர் வந்து நிக்கிறாரு அப்படியே. இப்போ ஒரு லீனா இருக்க ஒருத்தர் வந்து இவரை தள்ளுறாரு. தள்ள முடியுமா அவரை? தள்ள முடியாது. இப்ப அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கலாம். லீனா ஒருத்தர் இருக்காரு, நெக்ஸ்ட் ஃபேட்டா ஒருத்தர் இருக்காரு. இந்த ஃபேட்டா இருக்கவரை இவரை தள்ள சொன்னா என்ன பண்ணிடுவாரு, ஈஸியா தள்ளிடுவாரு. ஏன்னா இவர் வந்து இந்த அமௌண்டோட அதிகமான ஃபோர்ஸ் வந்து இவர் கொடுப்பாரு. கரெக்டா? இப்ப என்னன்னு புரிஞ்சா? சோ அப்ப இனர்ஷியா ஃபோர்ஸ் மீறி அதிகமான ஃபோர்ஸை தாண்டி கொடுக்கறதுனால இந்த ஒல்லியா இருக்கவர் என்ன பண்ணிடுவாரு, நவர ஆரம்பிச்சிடுவாரு. ஓகே, ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட், லீனா இருக்கவர் என்ன பண்ணுவாருன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு தான் அவர் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். சோ ஃபேட்டா இருக்கவரோட வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அவரால் தள்ள முடியாது, ஏன்னா அவரோட வெயிட்டே என்ன தள்ளன, அவரை வெயிட்டை தாண்டி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாதான் இந்த பாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இனர்ஷியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்க. ஓகேவா? பஸ்ல வேகமா போயிட்டே இருக்காங்க, திடீர்னு சடன் பிரேக் அடிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, பிரேக் அடிச்சோன்னே அப்படியே நிக்கணும் தானே? எதுக்கு முன்னாடி சீட்டுக்கு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவோம்? எதனாலன்னா இனர்ஷியானாலதான். ஓகேவா? சோ ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு அந்த பஸ், திடீர்னு சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்றாங்க, மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வருது பாடி. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம சேர்ந்து ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிடுவோம், கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம், அதுக்கப்புறம் தான் பின்னாடி வருவோம். இல்ல போக கூடாது அப்படின்னு. ஓகேவா? விட்டா நம்ம போயிட்டே தான் இருப்போம். ஒரு வேலை இல்ல ட்ரை பண்ணி பாக்குறதா பாருங்க, பஸ் மேல நின்னுக்கிட்டு. ஆனா பண்ணக்கூடாது, இதே சொல்றேன். இந்த பாடியை தான் இனர்ஷியா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு இப்ப சென்னையில கூட ஒரு 2 இயர்ஸோ ஒரு போன வருஷமோ நினைக்கிறேன், ஒரு வீடியோ வந்துச்சு. பஸ் மேல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பஸ் சடன் பிரேக் அடிக்கும் போது இந்த பசங்க எல்லாமே கீழே விட்டுருப்பாங்க வரிசையா. எதனாலன்னா அது இனர்ஷியான. ஏன்னா பாடி திடீர்னு ஸ்டாப் ஆகணும்னு நம்ம பாடி என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் ஸ்டாப் பொசிஷனுக்கே வரும். ஏன்னா இனர்ஷியாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஓகேவா? இனர்ஷியாங்கிறது ஒரு ஃபோர்ஸ் தான், அவ்வளவுதான். இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபோர்ஸ். ஓகே, அதோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் தான். ஃபோர்ஸ்னா என்ன, நியூட்டன் ஆர் கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க். ஓகே, ஒர்க்கோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஒரு பாடி இருக்கு, அதுல ஃபோர்ஸ் சப்ளை பண்றேன், இந்த சப்ளை பண்ற ஃபோர்ஸ்னால எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஓகே, இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை தான் டோட்டல் ஒர்க் டன் ஆன் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க். இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். டிஸ்டன்ஸ்னா என்ன, மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர். ஒர்க் அப்படின்னா
நியூட்டன் மீட்டர். ஓகேவா? அதுல இன்னொரு விஷயம் இந்த மாதிரி சொல்லலாம், ஜூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த யூனிட் நியூட்டன் மீட்டர் வந்து ஜூல்னு கூட சொல்லலாம். இது மேக்சிமமா தெர்மல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து அதிகமா தெர்மல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் டிசைன்ல. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே சேம் மீனிங் தான். 10 ஜூல் கொடுத்தாலும் சரி, 10 நியூட்டன் மீட்டர் கொடுத்தாலும் சரி, சேம் மீனிங் தான். ஓகே, டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. டைம் போனதே தெரியல. அடுத்து ஓகே, ஒர்க்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் எவ்வளவு டைம்னா ஓகே 11 பவர். ஓகே, பவர் P is equal to work done per unit time. ஓகே, ஒரு per unit time வந்தாலே என்ன மீனிங்? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு, which means ஒர்க்னா என்ன, நியூட்டன் மீட்டர். இதுதான் வந்து பவர்னு சொல்லுவோம். ஓகே, நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், இல்லனா நியூட்டன் மீட்டர்னா என்ன, ஜூல் பர் செகண்ட். நியூட்டன் மீட்டர்னா ஜூல் தானே, ஜூல் பர் செகண்ட். ஓகே, ஜூல் பர் செகண்ட எப்படி சொல்லலாம், கேபிட்டல் W, which means வாட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த யூனிட் பாத்தீங்கன்னா, பவரோட யூனிட் பாத்தீங்கன்னா வாட்ல தான் இருக்கும். ஓகேவா? பவரோட யூனிட் பாத்தீங்கன்னா வாட். அடுத்து நம்பர் 12 ஒர்க் பவர். அடுத்து பிரஷர். ஓகே, பிரஷர்னா என்னன்னு லைட்டா மட்டும் பார்க்கலாம், ஏன்னா இத பத்தி டீடைலா வந்து ஃப்ளூயிட்ல தான் படிப்போம். ஓகேவா? சும்மா பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரஷர் is equal to normal force applied divided by area. ஓகேவா? ஒரு இடத்துல இருக்கு, which means இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. ஓகே, சோ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கும் இது எந்த ஏரியால எவ்வளவு ஏரியால அப்ளை பண்ணிருக்காங்களோ அதுக்கான ரேஷியோ தான் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிரஷரோட யூனிட் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நார்மல் ஃபோர்ஸ், which means ஃபோர்ஸ்னா நியூட்டன் டிவைடட் பை ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்ப யூனிட் ஆஃப் பிரஷர் இஸ் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இத வந்து பாஸ்கல்னு கூட சொல்லலாம், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், இல்ல பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம், PA. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய யூனிட் இருக்கு. ஓகே, MMHg அந்த மாதிரி நிறைய, தோரு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, பாஸ்கல்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து மெகா பாஸ்கல்ல சொல்லுவாங்க. மெகா பாஸ்கல் என்ன, 10 பவர் மெகானா என்ன 10 பவர் 6 பாஸ்கல், ஜிகானா 10 பவர் 9 பாஸ்கல். ஓகே, மேக்ஸிமம் வந்து பாஸ்கல். ஓகே, நிறைய யூனிட் பார் இருக்கு, அட்மாஸ்பிரிக் பிரஷர் இருக்கு, அப்புறம் MMHg இருக்கு, தோர் இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இது எதுக்காக சொன்னேன்னா அடுத்த டேர்முக்காக தான் இந்த டேர்ம் இப்ப மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்த டேர்ம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டும் பாத்தீங்கன்னா சேம் பிரஷர் மாதிரி தான். ஸோ ஆனா ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, இது நார்மல் ஃபோர்ஸ் அப்ளைடு, நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, அதேதான். ஓகே, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்னா இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு, இந்த பாடியில சம் ஃபோர்ஸ். இப்போ நான் டென்சைலா கொடுக்குறேன், டென்சைல்னா அவுட் சைட்ல எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ணும்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல சம் பிரஷர், விச் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, இப்ப நம்ம இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அது என்ன பண்ணும்னா அந்த சைடு போக பார்க்கும், விச் மீன்ஸ் அந்த இடத்துல ஸ்டே பண்ண பார்க்கும். இங்க இப்படி இருக்கிறதுனால இது ஆப்போசிட் டைரக்ஷன் தெரியும். ஓகேவா? அப்ப இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா தான் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நம்ம எவ்வளவு அப்ளை பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலா லோட் பை ஏரியானே சொல்லிடலாம். ஓகேவா? ஆனா பேசிக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா இதுதான். இது வந்து நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், விச் மீன்ஸ் அது அந்த பாடி வந்து ஜெனரேட் பண்ற ஃபோர்ஸ்.
ஓகேவா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஏன்னா இன்டர்வியூஸ்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டா வந்து சொல்லணும் டெஃபினிஷன். ஓகேவா? சரி, சேம் அதே தான், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி பாஸ்கல்ல கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல்ல கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாவே மெட்டீரியல் ஓரியன்டா வரும். ப்ரெஷர் வந்து இந்த ஃப்ளூயிட் ஓரியன்டா வரும். ஒரு சில நேரத்துல மெட்டீரியல்ஸ்க்கு வரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ். செகண்ட் திங் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, நார்மல் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டவ் அப்படின்னு சொல்லுவோம், டவ். ஓகே, டவ் அதோட யூனிட்டும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மெகா பாஸ்கல் அண்ட் ஜிகா பாஸ்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பேன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. ஓகே, இந்த மெகா பாஸ்கலை நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்ல எப்படி எழுதலாம்னு சொன்னேன். மெகானா என்ன? 10⁶. பாஸ்கல்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரா. இதை எப்படி சொல்லலாம்னா நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர்னு டைரக்டா சொல்லிடலாம். ஓகே, சொல்றது புரியுதா? நியூட்டன் டிவைடட் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதை ஈக்குவல் டைரக்டா மெகா பாஸ்கல்னு சொல்லிடலாம். ஓகே, மீட்டர் ஸ்கொயர்ல வச்சு சொன்னீங்கன்னா அதோட 10⁶ மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? மெகா பாஸ்கல்ல 10⁶ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஆர் 1 நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த யூனிட் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாவே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தானே படிப்போம். ஓகே, அடுத்து பார்த்தா ஸ்ட்ரென்த் 14. ஸ்ட்ரென்த். ஓகே, மெட்டீரியலுக்குன்னு ஸ்ட்ரென்த் இருக்கும், அல்டிமேட் ஸ்ட்ரென்த், ஈல்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, அதெல்லாம் இருக்கும். ஓகே, சோ ஸ்ட்ரென்த்னா ஒண்ணும் இல்ல, மேக்ஸிமம் withstandable ஸ்ட்ரெஸ். அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், which means அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியுமோ அந்த ஒரு டேர்மை தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரென்த்தும் கிட்டத்தட்ட சேம் தான். மேக்ஸிமம் அந்த மெட்டீரியலுக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரைக்கும் தாங்கும், which means இப்போ 210 மெகா ஜிகா பாஸ்கல் ஆர் மெகா பாஸ்கல் வந்து ப்ரெஷர் தாங்கும், which means ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஓகே, சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனிட் பாத்தீங்கன்னா அதே தான், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டேன், மேக்ஸிமம் அப்டைனபிள் ஸ்ட்ரெஸ் ஆர் வித்ஸ்டாண்டபிள் ஸ்ட்ரெஸ். ஸோ இதோட யூனிட்டும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான். அதே மாதிரி பாஸ்கல், மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல். மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்ட்ரென்த் வேல்யூ பாத்தீங்கன்னா மெகா பாஸ்கல் அண்ட் ஜிகா பாஸ்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெகா பாஸ்கல் அண்ட் ஜிகா பாஸ்கல். இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணித்தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரெயின் எல்லாம் 13 15. ஓகே, ஸ்ட்ரெயின். ஓகே, ஸ்ட்ரெயின் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயினோட இதை வந்து எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டைமென்ஷன், சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகே, சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு, இதுல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்.
ஓகே, ஃபோர்ஸ் அப்ளை பண்றது மீன்ஸ் இழுக்கிறோம். டென்சைல் ஃபோர்ஸ் ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடை வந்து இழுக்கிறோம். அப்படி இழுக்கிறதுனால என்ன ஆகும்னா இதோட லென்த் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது, ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். ரியல் பாடினாலே ரியல் லைஃப்ல இருக்க எல்லா மெட்டீரியலுமே கண்டிப்பா சம் டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். அது இரும்பா இருந்தாலும் சரி, ரப்பரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சம் டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். ஓகே, அப்ப அந்த டிஃப்ளெக்ஷனால என்ன ஆகும்னா லென்த் என்ன இருக்கு, இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து இனிஷியல் வந்து L1, ஃபைனலா L2 இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் இன் டிஃப்ளெக்ஷனை ஒரு டேர்ம் வச்சு டிஃபைன் பண்ண போறோம், அதுதான் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் இங்க வந்து லென்த்ல தானே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் என்ன, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை ஒரிஜினல் என்னவா இருக்கு, L1 தானே. சிம்பிள், இதுதான் ஃபார்முலா. சேஞ்ச் இன் டைமென்ஷன் இதை டெல் எல்னு கூட சொல்லுவாங்க. டெல் எல் டிவைடட் பை எல். எல்னா ஒரிஜினல் லென்த். ஓகேவா? யூனிட் என்ன வரும், மீட்டர் டிவைடட் பை மீட்டர். ஏன்னா சேஞ்ச் இன் லென்த்னா என்ன, மீட்டர் தானே. ஓகே, இப்போ 10 மீட்டர்ல 5 மீட்டர் போச்சுன்னா எவ்வளவு மீட்டர் இருக்கும், 5 மீட்டர் தான் இருக்கும். ஓகே, 10 ஒரு 10 மீட்டர் ரோப் இருக்கு, அதுல 5 மீட்டரை கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு மீட்டர் இருக்கும், 5 மீட்டர் லென்த் தான் இருக்கும். மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆகிறதான்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? அப்ப 5 மீட்டர் லென்த் இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷனோட யூனிட் மீட்டர், இதுவும் மீட்டர். அப்ப மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நோ யூனிட். ஸ்ட்ரெயினுக்கு நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் யூனிட்லெஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. அடுத்து யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் which is capital E. ஓகேவா? ஹூக்ஸ் லா அப்படின்னு ஒரு லா இருக்கு, ஹூக்ஸ் லா. அந்த ஹூக்ஸ் லால இருந்து ஒரு ஃபார்முலா ஒன்று எடுப்போம். அந்த ஃபார்முலா ஹூக்ஸ் லா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னு சொல்றேன். ஹூக்ஸ் லா படி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப் டு சர்டன் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம்லாம் நம்ம அப்படியே படிச்சிருப்போம், இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஹூக்ஸ் லா படி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ண போறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் E. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் E. ஸோ இங்க இதுல இருந்து E மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயினை டிவைட் பண்ணிடலாமா. இப்போ சிக்மா பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட விச் மீன் சிக்மாவோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்ட்ரெயினோட யூனிட் வந்து நோ யூனிட். ஓகே, அப்ப என்ன வந்துடும், ஈயோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். ஏன்னா கீழே வந்து நோ யூனிட், பேலன்ஸ் இருக்கிறது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ யூனிட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் இஸ் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதே யூனிட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஷருக்கு வந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துச்சு, ஸ்ட்ரென்த்துக்கு வந்துச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ்க்கு வந்திருக்கு. ஓகே, அடுத்து இன்னும் 2-3 டேர்ம் இருக்கு, அதுக்கும் இதே யூனிட் தான் வரும். ஓகேவா? சரி, 16. இப்ப சிக்மா அப்படிங்கிற டேர்ம் என்னன்னு சொன்னேன், நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஒன்னு இருக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் அப்படின்னா, அதுவும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்ப அதுல இருந்து நம்ம எடுக்கலாம் பாருங்க. 16 smaller 17. ஓகேவா? ஷியர் மாடுலஸ். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்ன சொல்லியிருக்கேன், ஷியர் ஸ்ட்ரெஸ்னா டவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதே ஷியர் ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா காமா அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிருக்கோம். எப்படி அந்த இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் நார்மல் ஸ்ட்ரெயின். நார்மல் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா, நார்மல் ஸ்ட்ரெயினா எப்சிலான். ஓகே, அதே மாதிரி ஷியர்ல பாத்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்னா டவ், ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா காமா. ஓகே, சோ சேம் இந்த ரெண்டு எப்படி சிக்மா பை இ அப்படின்னா, சாரி சிக்மா பை எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இ. அதனால இந்த ஷியர் மாடுலஸை வந்து ஜின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஃபார்முலா படி GRC இஸ் ஈக்குவல் டு டவ் பை காமா. ஓகே,
அதே மாதிரி தான் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், காமாக்கு வந்து நோ யூனிட். ஸோ யூனிட் ஆஃப் ஷியர் மாடுலஸ் இஸ் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் ஆர் மெகா பாஸ்கல் ஆர் ஜிகா பாஸ்கல் ஆர் கிலோ பாஸ்கல். கிலோ பாஸ்கல் கூட சொல்லலாம், கிலோ பாஸ்கல். மேக்ஸிமம் மெகா பாஸ்கல் ஜிகா பாஸ்கல் தான் வரும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஃப்ளூயிடுக்கு சம்பந்தமா போயிட்டீங்கன்னா தான் இந்த கிலோ பாஸ்கல் பாஸ்கல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இந்த ஷியர் மாடுலஸ் அத ஜிஆர்சி அப்படிங்கிற டேர்ம் வச்சு சொல்லலாம் அப்படின்னு இதை இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணலாம் ஷியர் மாடுலஸ்க்கு பதிலா. என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு கூட சொல்லலாம் இந்த டேர்ம். ஓகே, யங்ஸ் மாடுலஸ் அது, இது வந்து ஷியர் மாடுலஸ். ஸோ இதை வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாய்சான் ரேஷியோ. ஓகே, பாய்சான் ரேஷியோ பாத்தீங்கன்னா மியூ அப்படிங்கிற நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா வந்து ரேஷியோ ஆஃப் லேட்டரல் ஸ்ட்ரெயின் divided by linear strain. ஓகேவா? லீனியர் ஸ்ட்ரெயின்ங்கிறது நார்மலா யூஸ் பண்ற ஸ்ட்ரெயின் தான். ஓகே, சோ லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன, புதுசா இருக்கு நமக்கு. அந்த விஷயத்தை இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லென்த்தியா ரப்பர் இருக்கு. சோ ஒரு சைடு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் இழுக்கிறேன், டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் இழுக்கிறேன். ஓகேவா? ரெண்டு பக்கட்டும் இந்த மாதிரி இருக்கு ரப்பர் அப்படின்னா இதை நான் பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். அப்ப என்ன ஆகும், இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுமா? இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிரா பண்றேன். இந்த லென்த் என்ன ஆகுதோ எல் இன்க்ரீசஸ். ஓகே, சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ற இடத்துல இந்த ஸ்ட்ரெயின் இருக்கு, which means இந்த ஆக்சிஸ்ல தான் இந்த ஸ்ட்ரெயின் இருக்கு. அதுதான் வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து வந்து ஃபைனல் லென்த் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த் டிவைடட் பை இனிஷியல் லென்த். இதை யூஸ் பண்ணிட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இப்ப நீங்களே ஃபீல் பண்ணலாம், இதோட ஹைட் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். அப்படி பிடிச்சி இழுக்கும் போது இந்த ஹைட் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும், அதே மாதிரி திக்னஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இங்க வந்து ஹைட் வந்து ஒரு 10 மீட்டர் இருக்கு, 10 mm இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 mm தான் இருக்கும் ஹைட். 2 mm வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகே, ஆனா ஃபோர்ஸ் அப்ளை பண்ற டைரக்ஷன் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் which is லென்த்ல. ஆனா வேரியேஷன் எந்த டைரக்ஷன் ஆயிருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல ஆயிருக்கு. ஓகே, சோ வேற ஏதோ ஆக்சிஸ் which means z ஆக்சிஸ்லயும் ஆயிருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ற ஆக்சிஸ்க்கு தவிர மீதி இருக்க ஆக்சிஸ்ல வந்து இந்த ஸ்ட்ரெயின் கொடுத்துச்சு, which means ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயினை தான் லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளம்ல ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப லீனியர் ஸ்ட்ரெயின் வந்து சிக்மா எக்ஸ். லேட்டரல் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும், சிக்மா ஒய் ஆர் சிக்மா இசட். ஓகே, மியூ வந்து எந்த சைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, புரியுதா? சரி, இப்போ ஸ்ட்ரெயின் ரெண்டுமே ஸ்ட்ரெயின் தான். ஸோ ரேஷியோ ஸ்ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயின்க்கே நோ யூனிட், ரெண்டுமே ஸ்ட்ரெயின். அப்போ யூனிட் பாய்சன் ரேஷியோட யூனிட் என்ன, அதுவும் நோ யூனிட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ். ஓகே, ஸ்டிஃப்னஸ் பாத்தீங்கன்னா கே அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். அந்த ஸ்டிஃப்னஸோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு லோட் பை டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஆல்ரெடி பார்த்தது தான் டிஃப்ளெக்ஷன் தான் என்னது, அந்த சேஞ்ச் இன் லென்த் தான் டிஃப்ளெக்ஷன் அப்படி சொல்லுவோம். ஓகே, இந்த சேஞ்ச் இன் லென்த் இருக்கு பாத்தீங்களா, L1 இது L2. ஸோ டிஃப்ளெக்ஷன்னா டெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு L2 மைனஸ் L1. ஓகே, ஸோ லோடுனா P, டிஃப்ளெக்ஷன்னா டெல்டா. சரி, இப்போ லோடோட யூனிட் என்ன, நியூட்டன். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெயிட்னாலும் சரி லோடுனாலும் சரி ஃபோர்ஸ்னாலும் சரி
யூனிட் என்ன நியூட்டன் தான். இப்ப டிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், சேஞ்ச் இன் டைமென்ஷன் மட்டும்தான், அதுதான் வந்து டெல்லு. ஸோ அதோட டைமென்ஷன் யூனிட் என்ன மீட்டர். இப்போ ஸ்டிஃப்னஸோட யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர். ஓகே, இது ஸ்ப்ரிங்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்ப்ரிங்கோட டிசைன்ல வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் வச்சுதான், ஒரு ஸ்டிஃப்னஸ்ங்கிறது ஒரு மெயின் பார்ட்டா இருக்கும். ஓகேவா, அடுத்து மூணு டேர்ம் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், இருந்தாலும் ஓகே. மொமெண்ட், டார்க், கப்புள், மூணுமே யூனிட் பாத்தீங்கன்னா ஒரே யூனிட் தான். மூணோட மீனிங்கும் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். ஓகே, அது வேற வேற நேம்ல சொல்லுவாங்க அப்பதான். ஓகே, ஃபர்ஸ்ட் மொமெண்ட் பாத்தீங்கன்னா a force which tends the body to rotate is called as moment of force. ஓகே, அது ஃபர்ஸ்ட் நான் டெஃபினிஷன் சொல்லிடுறேன். அடுத்து டார்க்னா மெஷர் ஆஃப் அ டர்னிங் எஃபெக்ட், திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கப்பல் அப்படிங்கிறது சிம்பிளா இருக்கும். ஸோ ஒரு டயக்ராம் ஒன்று, ஒரு இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டேர்ம் போறேன். ஓகேவா, சரி. இப்போ வந்து ஒரு பாடி வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அதோட சென்டர்ல இந்த பாடி நேம் வந்து ஏ, அதோட சென்டர்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகே, இது வந்து ஒரு 10 நியூட்டன் இருக்கு இந்த பாடியோட வெயிட். ஓகே, ஒரு 50 நியூட்டன் அப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பா பாடி மூவ் ஆகும். ஓகே, இந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா லீனியரா இருக்கும். ஓகே, சம் டிஸ்டன்ஸ் தாண்டி இருக்கும். ஏங்கிற பொசிஷன்ல இருந்து பிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்படி மூவ் ஆயிருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது இப்படியே மூவ் ஆயிருக்கும். எதனால அப்படின்னா அதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஓகேவா, இப்ப இதே பாடி அதே பொசிஷன் ஏல இருக்கு. அதே பொசிஷன் ஏல இருக்கு, சென்டர் பாயிண்ட் இப்படி இருக்கு, வெயிட் 10 நியூட்டன் தான் இருக்கு. இப்போ ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இதோட டாப்ல அப்ளை பண்றேன், 50 நியூட்டன் ஃபோர்ஸ டாப்ல அப்ளை பண்றேன். இப்போ என்ன ஆகும், இந்த பாடி மூவ் ஆகாது, லீனியரா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா டர்ன் ஆயிருக்கும். புரியுதா என்ன மீனிங்னு? இந்த மாதிரி இருக்கிற பாடி நடுவுல ஃபோர்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகுது. இதே டாப்ல கொடுத்தா திரும்புதா? இந்த ஒரு டேர்மை தான் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சிம்பிளா சொல்ல போனா இப்ப நீங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க அடிமுதுக பிடிச்சி யாராவது தள்ளுறாங்க. ஓகேவா, அடிமுதுக பிடிச்சி யாராவது தள்ளுனாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, முன்னாடி தான் நகருவீங்க. ஓகே, முன்னாடி நீங்க நகர பாப்பீங்க. இதே உங்க மேல் முதுக பிடிச்சி வேகமா தள்ளினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பெண்ட் ஆவீங்களா? சிம்பிள், அதே கான்செப்ட் தான் இங்க இருக்கு. சோ மேல் முதுக பிடிச்சி தள்ளினாலோ இல்ல தலையை பிடிச்சி தள்ளினாலோ முன்னாடி மூவ் பண்ண மாட்டீங்க, முன்னாடி மூவ் ஆக மாட்டீங்க, பெண்ட் ஆவீங்க. ஓகேவா, இந்த கான்செப்ட் படிதான் இதுதான் ரொட்டேஷனல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பாடி என்ன பண்ணுது, ஏதோ ஒரு பாயிண்ட பொறுத்து இந்த ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண வைக்க போகுது. ஓகே, இதை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும், இந்த பாடி இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சோ ரொட்டேஷனல் எஃபெக்ட் அப்படின்னு வந்துட்டாலே அந்த டேர்மை மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டேஷனல் எஃபெக்ட் அப்படின்னு வந்துட்டாலே அந்த டேர்மை மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா,
நெக்ஸ்ட் டார்க் அப்படிங்கிறது டர்னிங் எஃபெக்ட். டர்னிங் எஃபெக்ட் அப்படின்னா திருப்பு விசை, விச் மீன்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நட் அண்ட் போல்ட் அசம்பிளி இருக்கு, ஓகேவா? அந்த போல்ட்டை வந்து ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணிட்டு திருவ போறீங்க, விச் மீன்ஸ் லூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? லூஸ் பண்ண போறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்களா? நீங்க இந்த போல்ட் மேலேயா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க? கிடையாது. சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தானே அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இது டேர்ன் ஆகுமா? இது வந்து ரொட்டேட் ஆகாது ஃபுல்லா கம்ப்ளீட்டா. இந்த பாடி அந்த பொசிஷன்லயே டேர்ன் ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான், மீனிங் எல்லாமே சேம் தான். சின்ன சின்ன இடத்த பொறுத்து நம்ம மொமெண்ட்னா என்ன, டார்க்னா என்ன, கப்பல்னா என்னன்னு பிரிச்சுக்கணும், அவ்வளவுதான், ஓகேவா? இந்த டர்னிங் எஃபெக்ட பாத்தீங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ரெண்டுக்குமே டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸ் இன்டு இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து டார்க். அதே மாதிரி இங்க மொமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் இன்டு இந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா? சரி, இப்ப மூணாவது ஒரு டேர்ம் இருக்கு, கப்புள் அப்படின்னா என்னது? அதோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் சம் டிஸ்டன்ஸ் தள்ளி பிரிச்சு வச்சுட்டோம், சம் லென்த் எல்லுங்கிற லென்த்ல பிரிச்சு வச்சாச்சு, ஓகேவா? ரெண்டோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கு, ஓகேவா? இது டவுன்லோட்ல இருக்கு, இது அப்வோர்ட்ல இருக்கு. இதோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு, மேக்னிடியூட் சேம், டைரக்ஷன் ஆப்போசிட். ஓகே, செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் லென்த் எல், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகுது? இப்படி இருக்கு, ஓகே? இங்க நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி மேல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த பாடி ரொட்டே தான் ஆக போகுது, ஓகே? எல்லாமே சேம் மீனிங் தான், அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும், ஓகேவா? ஸோ மூணுக்குமே யூனிட் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெஃபினிஷன். ஸோ இதுல இருந்து யூனிட் பாத்தீங்கன்னா என்ன? ஃபோர்ஸ்னா என்ன? நியூட்டன் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னா மீட்டர், ஓகே? அப்போ மொமெண்ட்னாலும் சரி, டார்க்னாலும் சரி, கப்புள்னாலும் சரி, யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர், ஓகே?